அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் போகிற எதனால் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நிறைய ரீசன் இருக்குது. ஸோ எக்ஸ்பெஷலி லாங் வீடியோ வியூஸ் போக மாட்டேங்குது சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக புதிய யூடியூப்பராக இருந்தால் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வரை எல்லா வீடியோவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு புரியும்படி ரொம்ப எளிமையாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு தப்பு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மற்றவங்களுடைய கண்டென்ட்டை எடுத்து போட்டு வியூஸை எடுத்துடுறீங்க. சரிங்களா? இப்போது மற்றவங்களுடைய ஒரு நல்ல ஷார்ட்ஸை ரீமேக் பண்ணுறீங்க, யூஸ் தி சவுண்டை யூஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்கள் சேனலுக்கு வியூஸ் வருது. நீங்கள் அதை என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா இது நம்ம சேனலுடைய வியூஸ் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. கிடையவே கிடையாது. மற்றவங்களுடைய கண்டென்ட், அந்த கண்டென்ட்டை எடுத்து உங்கள் சேனலில் போட்டிருக்கீங்க. ஸோ அது சிலர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் காட்டி போடுறாங்க. அது ஓகே, அவங்க சேனலில் அவங்களுடைய அடையாளம் அந்த முகமாக இருக்குது. இன்னும் சில சேனலில் எதுவுமே ஃபேஸ் காட்டி எதுவுமே இல்லை, அதனுடைய அந்த யூஸ் தி சவுண்டை டச் பண்ணி அப்படியே போடுறாங்க. இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடையாளமே இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் அந்த யூஸ் திஸ் சவுண்டு, க்ரீன் ஸ்க்ரீன் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்குகிற வியூஸு உங்களுக்கு சொந்தம் இல்லை. ஏன்னா அவங்க ஒரு காலத்தில் அந்த வீடியோவை டெலீட் பண்ணாலோ இல்லை அவங்களே ஏதாவது காப்பிரைட் பிரச்சனையில் மாட்டினாலோ இல்லை ஸ்ட்ரைக்கில் மாட்டினாலோ உங்களுக்கும் உங்கள் சேனலுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ மற்றவங்களுடைய நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்ன தெரியுமா, நான் யூஸ் திஸ் சவுண்டு, க்ரீன் ஸ்க்ரீன் எல்லாம் பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சேனலில் சொல்லுவோம். ஆனால் இன்னும் சில சேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடுவாங்க. ஸோ என்கிட்ட கேட்குற கொஸ்டினே என்ன தெரியுமா, சிஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டான்றீங்க, உங்களை விட அதிக சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறவங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, என்ன சிஸ்டர்னு கேட்குறீங்க. நானும் சொல்கிறேன் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் அதில் இருக்கிற பிரச்சனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் பரவாயில்ல, அதில் உள்ள நல்லது கெட்டது எனக்கு தெரிஞ்சது, நான் எப்படி யூஸ் பண்ணுறேனோ அதுதான் நான் சொல்லித்தர முடியும். ஸோ நீங்கள் யூஸ் திஸ் சவுண்டு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு யூடியூப் சேனல்லாம் எப்படி இருக்கணும்னா முழுக்க முழுக்க உங்களுடையதாக இருக்கணும். அதில் இருக்கிற தம்ப்நெயில், பேனர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், இமேஜ், ஃபோட்டோ, நெக்ஸ்ட்டு லெட்டர்ஸ் A to Z லோ எல்லாமே உங்களுடையதாக இருக்கணும். இப்போது நீங்கள் இந்த கனித்தமிழ் டெக்கே எடுத்துக்கோங்க. இது மட்டும் இல்லை, நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, ஒரு சில டெக் சேனல் பார்ப்பீங்க, ஒரு சில பிளாக் சேனல் பார்ப்பீங்க, ஒரு சில நிறைய சேனல்ஸ் பார்ப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச சேனல் மானிட்டைசேஷன் ஆகியிருக்கும். நீங்கள் அதில் போய் பாருங்கள், அவங்க யூனிக்காக அவங்கள கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அப்படி கொண்டுட்டு வரவே தான் அவங்களுக்கு வியூஸோ கமெண்டோ லைக்கோ வருது. ஸோ இது டெக் சேனல். இப்போ நான் ஒரு வீடியோ போட்டேன்னா கண்டிப்பாக கனித்தமிழ் டெக்லேருந்து ஏதோ இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கு பேர் தான் கண்டென்ட், அதாவது கேட்டகரின்னு சொல்லுவாங்க. கேட்டகரியில் நான் சப் கேட்டகரி தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய கேட்டகரி இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய கேட்டகரி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லேப்டாப் பற்றி சொல்லலாம், செல்ஃபோன் பற்றி சொல்லலாம், அப்புறம் டூ வீலர் பற்றி சொல்லலாம், எலக்ட்ரிஷியன் பற்றி சொல்லலாம். இது எல்லாமே டெக்னாலஜி தான். ஸோ டெக்னாலஜி அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு எலக்ட்ரிஷியன் பற்றியும், ஒரு நாளைக்கு லேப்டாப் பற்றியும், ஒரு நாளைக்கு மொபைல் ஃபோன் பற்றியும் போட்டால் என்னுடைய சேனலுக்கு வேல்யூ எப்போவுமே வராது. பிகாஸ் நம்மளுடைய மென்டாலிட்டி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மொபைல் கடைக்கு போனால் அந்த மொபைலில் டெம்பர் கிளாஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு பேக் கவர்லேருந்து எல்லாமே கிடைக்கும்னு தான் நம்ம போவோம். ஸோ அந்த இடத்துல போயிட்டு மொபைல் மட்டும் வாங்கிட்டு பேக் கேஸு அந்த டெம்பர் கிளாஸ் வேறு ஒரு கடையில் வாங்க முடியாது இல்லையா. அதனால் இப்போது மொபைல் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்குன்னு ஒரு சேனல் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருக்கும், அங்கே தான் போய் பார்ப்பாங்க. உங்கள் சேனலுக்கு வர மாட்டாங்க. உங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா எப்போ அந்த வியூ புஷ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சில் போனால் பிடிச்சா பார்ப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் சப்நீச், இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த சப்நீச்சை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய கலந்து போட்டிருந்தாலும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பாப்புலர் வீடியோவை செக் பண்ணுங்கள். அதில் எது உங்களுக்கு ஹையஸ்ட்டாக போயிருக்கோ அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி நீங்கள் போடுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் ஷார்ட்ஸையும் லாங் வீடியோவும் ஒன்றா போட்டுட்டு வியூஸ் போகலன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோவிலையும் பல கருத்துக்கள் இருக்குது. இப்போ நான் ஒரு வீடியோன்னு எடுத்துக்கிட்டால் அதில் பல விஷயங்கள் சொல்வேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஷார்ட்ஸுக்கும் ஆவரேஜ் வியூ டியூரேஷன் இருக்குது,
நெக்ஸ்ட்டு லாங் வீடியோவுக்கும் ஆவரேஜ் வியூ டியூரேஷன் இருக்குது. இப்போ நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டால் எனக்கு செட்டே ஆகாதுங்க, போகவே போகாது. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஸ்டாப் ஆகிடும். அது நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நான் லாங் வீடியோவில் என்னுடைய ஆடியன்ஸை கொண்டுட்டு வந்திருக்கேன். நான் ஷார்ட்டாக போட்டால் என் ஆடியன்ஸ் வந்து லாங்காக போடுங்க அப்போ தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆவரேஜ் வியூ டியூரேஷன் அடி வாங்கும். இப்போது எனக்கு ஆவரேஜ் வியூ டியூரேஷன் 3 இருக்குது. இப்போ நான் திடீர்னு ஒரு ஷார்ட்ஸை ஒரு 4 நாளைக்கு போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டல் ஆவரேஜ் வியூ டியூரேஷன் அடி வாங்கும். 3ன்றது 2ஆம் அது ஒருமேட்டுக்கு டோட்டலாக டவுன் ஆகும். அது போல் தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, சரிங்களா? ஒரு ஷார்ட்ஸ் வந்து ட்ரெண்டாக போகும்போது எடுத்து உங்கள் சேனலில் போடுறீங்க, அது நல்லா ஹைப்பில் போகும். அதுக்கடுத்து நீங்கள் வேற ஒரு வீடியோ எடுத்து போடுறீங்க, அது வீடியோ போகாது. உங்களுடைய ஆடியன்ஸ் யார், உங்களால் எதை கவர் பண்ண முடியுமோ நீங்கள் பாருங்கள். ஷார்ட்ஸ் கவர் பண்ண முடிஞ்சால் ஷார்ட்ஸை போடுங்க, லாங் வீடியோ கவர் பண்ண முடிஞ்சால் லாங் வீடியோ போடுங்க. பிகாஸ் ரெண்டுத்துக்குமே தனித்தனி மானிட்டைசேஷன் ப்ராசஸ். ஷார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ கம்மி தான், லாங் வீடியோவுக்கு வந்து ரெவென்யூ அதிகம். அதே போல் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் அதிகமாக கைட் பண்ணலாம், லைக் கமெண்ட். அதே பார்த்திங்கன்னா லாங் வீடியோக்கு வந்து கொஞ்சம் வியூவர்ஸ் தான் கிடைப்பாங்க, அதிக பணம் கிடைக்கும். ஸோ உங்களால் எது முடியுமோ நீங்கள் போடுங்க. ரெண்டுமே போடுறதா இருந்தாலும் லாங் வீடியோவை தொடர்ந்து போடுங்க. லாங் வீடியோவை விட்டுட்டு இது ஒரு 10 நாள் ஷார்ட்ஸை போட்டு 12ஆம் நாள் வந்து 11ஆம் நாள் பார்த்திங்கன்னா லாங் வீடியோ போட்டால் போகாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரே கேட்டகரி ஒரே நீச்சை செலக்ட் பண்ணுங்கள். இதுதான் மெயின் ரீசன் உங்கள் சேனலுக்கு வியூஸ் போகாமல் இருக்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. இந்த ஸ்க்ரீன் லைவ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸாக 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸ்க்ரீன் லைவ் போடுறாங்க பார்த்தீங்களா, ஜஸ்ட் இமேஜ் வச்சு, அதனால் நிறைய பிரச்சனை வருது, நிறைய சேனல் டிமானிடைஸ் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம யூடியூப் டீம் கிட்ட இருந்து தான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு ப்ரீவியஸாக போட்ட 2 வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் மனசுக்குள்ள பல கொஸ்டின் ஓடிட்டுருக்கும், அதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய டவுட் வந்து கிளியர் பண்ணி தரப்படும். 199 ரூபா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லெஸ் அமௌண்ட்டு தான். நீங்கள் கண்டிப்பாக இந்த மானிட்டைசேஷன் ப்ராசஸ் அப்போ ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிக்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய மானிட்டைசேஷன் ப்ராசஸ் பெரிய தலைவலி. இப்போ நிறையவே மானிட்டைசேஷன் ப்ராசஸ் எல்லாம் மாறி இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதம் அமௌண்ட் வரலை, என்ன ரீசன் சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நல்லா போயிட்டுருக்கிற ஒரு சேனலுக்கே அமௌண்ட் வரல. இப்போது நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாகவே அமௌண்ட் வராது. இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு யூடியூப்பில் ஒரு ப்ராப்பராக ஒரு கைட்னஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நம்ம சேனல் உங்கள் கூடவே இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.